நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கேம் தான் பார்க்க போகிறோம். கெட் பேட் ஃபார் பிரைண்டாட் என்ன ஃப்ரீன்னு இருக்குது. ஜாயின் பண்ணிடுவோம். லைக்கும் இதுவும் பண்ணுறாங்க. சரி, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட வேண்டியதானே. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஓகே, கீழே இறங்கி போய் பிரைண்டாட் எடுப்போம். இது வேணாங்க, இது வெறும் ₹1 தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் இப்போதைக்கு இந்த ₹3 தாங்க பெருசு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. ஐயோ, தெரியாமல் அதுக்காக போயிட்டேன். ப்ளஸ் நம்ம வீடு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுமா. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு அப்கிரேட் பண்ணுவோம். இது ஃபுல் அப்கிரேட் கொடுத்துருவோம். ப்ளஸ் இப்போதைக்கு காசு இல்லை. இப்போ செகண்ட் பார்த்திங்கன்னா ₹14 அப்கிரேட் பண்ணிட்டா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ₹100 சேர்த்து போவோம். அப்புறம் காசு இல்லைன்னு சொல்லி தட்டி போகணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ₹144 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேட்டு அப்கிரேட்னு இருக்குது. ஒன்றே ஒன்றா பண்ண முடியும். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஒருவேளை நம்ம ஃபேட் ஆகணுமோ தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு ₹6 ஒன்று இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரே அடியாக பேஸ்க்கு போயிடலாங்க. 2 எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி கீழே போனால் என்ன ஆகுன்னு பார்த்துட்டு வரலாமா? சரி வாங்க. ஏதோ காற்று வீசுற மாதிரி இருக்குது. பறந்துட்டே இருக்கேன்டா. ஓஹோ, ஃபேட் ஆகுது. இதுக்கு தான் கீழே நிற்கிறதுக்கு தான் ஃபேட் ஆகுன்னு போலங்க. பண்ணுறீங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிரைண்டாட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வாங்க நம்ம போய் நம்ம பேஸில் பார்த்திங்கன்னா கிடச்ச 3 பிரைண்டாட்டையும் வச்சுட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ₹600 இருக்கும். இது பார்த்திங்கன்னா யார் பெருசுன்னா இது தாங்க. இது கொஞ்சம் ஃபுல் அப்டேட் காசு எடுக்கிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம், நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம். ஓகே கேஸ், பார்த்திங்கன்னா இப்போ போய் காசு எடுக்கும். எவ்வளோ இருக்குன்னா பார்த்திங்கன்னா 1K இருக்குது. ஃபஸ்ட் டைம் 1K சேர்த்தாச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது போய் 1 பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு. என்னடா இது கும்கும்ஸ், அது ரெயின்போ மியூட்டேஷன். இருங்க, ரெயின்போவோட ஒன்று இருக்குது, டார்க் மேட்டர்னு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதே எக்ஸ்ட்ன்னு இருக்குது. இப்போ எல்லாம் விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ₹23 ஒன்று இருக்குது. ஆனால் இதை விட அந்த ₹30 தான் அப்படிங்க. சரி வேணாம், இதையும் எடுத்துக்கோ. எஸ், இதுன்னு இதுவும் ஓகே. வாங்க நாம் போய் ஜம்ப் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு நம்ம பேஸில் போய் இந்த ₹23 வச்சிட வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே போனால் பார்த்திங்கன்னா 5K இருக்குது. நம்ம கொஞ்சம் காசுக்கு மட்டும் இதை அப்கிரேட் பண்ணிவிட்டு ஐயோ கொஞ்சம் காசுக்கு பண்ணலான்னு நினச்சேன். ஃபுல் காசுக்கு பண்ணிட்டேங்க. 2K இருக்குது பேஸ். இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இவங்ககிட்ட வந்து டப்புன்னு காசு பார்த்திங்கன்னா 1K சேர்த்து பார்த்திங்கன்னா 5.6 வாங்க. 6.1K இருக்கும். இந்த தெரியாமல் இந்த ப்ளூக்கு அது சார் இந்த திரும்பி ஒவ்வொன்றா தாண்டா அப்கிரேட் பண்ணி வைக்கிறீங்க. பிகாஸ் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா 51K இருந்தால் தான் 10 பண்ண முடியுங்க. அப்போ பண்ணிடணும். 51Kக்கு அப்புறம் தாங்க அங்கே வர வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ₹60 இருக்குது. நெக்ஸ்ட்டு வேணாம், கீழே போய் பார்ப்போம். நம்மளால் பார்த்திங்கன்னா இப்போது இது பண்ண முடியுங்கிறாங்க. அதாவது ரீபர்த்டே. நாம் இதை எடுத்துகிட்டு ஓடுவோம். வாங்க, வந்தது விட நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேஸுக்கு போயிட வேண்டியது. நெக்ஸ்ட்டு இங்கே பேஸுக்கு போய் இதை வச்ச வேண்டியதாங்க. இங்கே நெக்ஸ்ட்டு போய் ஐயோ இங்கே பேஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற காசு மட்டுமே இதுக்கு அப்கிரேட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அதே 345 வந்துருக்குங்க. இப்போ போய் கலெக்ட் பண்ணால் ஒரு 20K வச்சுருக்கோம். டிக்ளைன் கைஸ். ஓகே, எனக்கு எது வேணாண்டா. பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறாங்கம்மா. நாங்கள் கேட்கல. ரீபர்த் வேறு காமிக்கிறாங்க. ஓகே, நோ ஏங்க இவ்வளோ காசுட்டிங்களா இல்லையா? ரீபர்த் பார்த்திங்கன்னா வேறு எவ்வளோ கேட்டாங்கன்னு தெரியல, நான் பார்க்கணும். அடுத்த ரீபர்த் காசெல்லாம் இதாகுங்க. பிபிசி ரீபர்த். 30 ஃபேட் வேணுமா? என்கிட்ட இன்னும் இல்லையா? சரி கேஸ், இதில் பார்த்திங்கன்னா ரீபர்த் பண்ணுறது இது வாங்க எதுவும் தெரில. இது வாங்க நம்ம போய் இப்போ இப்படி போயிருக்கலாமா? ஆச்சா ஐயோ, இன்னும் ஒன்றே ஒன்று இது போய் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் கலெக்ட் பண்ணோன்னா இன்னும் ஒன்று போய் வாங்கிடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீபர்த். நெக்ஸ்ட்டு 40 கேட்குறாங்க. ரீபர்த் பண்ணுறதுனால என்ன இதுனா கேஷ் மல்டிப்ளையர் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போய் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். எவ்வளோ காசு பண்ணியிருக்கோன்னா இப்போ பார்த்திங்கன்னா 25 நம்ம ஃப்ளாட்டுக்கு போயிட்டு நம்ம போய் காசு கொஞ்சம் க்ளைம் பண்ணிட்டு வரலாம். அந்த பிரைண்டாட் மறைஞ்சிச்சு கைஸ். பார்த்திங்கன்னா இல்லையா, மறைஞ்சிச்சு. அப்கிரேட் போய் இதுன்னு கேரியா ரெண்டு பண்ண முடியுமா? ஓகேங்க, சரி ஓகே கேஸ், இன்னும் காசு பற்றல. சரி வாங்க நம்ம போய்
இப்போ போய் அடுத்த பிரைண்டட் எடுத்துகிட்டு வருவாங்க. 30 இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். இருக்குங்க. இப்போ போய் எடுத்துகிட்டு வரேனா இல்லையான்னு பாருங்க. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால நிற்க முடியுது. இங்கேயும் நிற்க முடியுது. இங்கே பாருங்கள், 75 ருபீஸ் ரெயின்போ மியூட்டேஷனில் வேறு ஏதாச்சும் பெருசாக இருக்கா? 90 இருக்குது. அப்படி என்ன? ஐயோ போப்பா. பார்த்தீங்கன்னா 90ல் ஒன்று, நெக்ஸ்ட் இன்னொரு 90யும் இருக்குங்க. இந்த 2 90 எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இங்கே ஒருத்தன் பக்கத்தில் கிஃப்ட்டுன்னு சொல்லி அவனுக்கு தேவையில்லாததே எனக்கு பண்ணிட்டுருக்குங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியும் மேலே வந்துட்டோம். 2 பிரைண்டட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை போய் அப்கிரேட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற காசு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்கிரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசு எடுத்துகிட்டு அப்கிரேட் போய் நம்மளுக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்கிரேட் போய் என்னடா சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 35 வந்திருக்கோம். நைஸ்டா, நைஸ். 35 வச்சுட்டு எவ்வளோ தூரம் போக போகிறோன்னு தெரில. இருந்தாலும் நானும் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரைண்டட் கேமும் விளையாடுறதில்ல நானும். இங்கே வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், ஒரு 500 ரூபாவில் போடு. கீழே போக முடியுமா? போயிட்டேன். இருந்தாலும் பறக்கிறேனே. சரி, இது ஒன்று மட்டும் எடுத்துக்கணும். இல்லை இது ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். கயிறு அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா அவள் என்ன அடித்து எடுக்க பார்க்குறாங்க. தெரியாமல் இந்த சர்வரில் வந்து இது பண்ணிட்டேன். இவன் ஒருத்தன் தொலை பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி வாங்க, நான் போய் இந்த 2 பிரைண்டட் பயங்கரமாக எடுத்துருக்கோம். பேஸ் வேல்யூவே 500 700 ரெண்டுமே ஒரே இதுதான், ஒரே மியூட்டேஷன் தான். எப்படின்னு தெரிலங்க. ஓகே, ஒன்று வந்து இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டுருவோம். 2.8K சேர்கிற மாதிரி விட்டாச்சு. இது ஒன்று இது ஒரு 1.5K. இப்போ கலெக்ட் பண்ணால் 200K வந்துடுச்சுங்க. நான் போய் அப்கிரேட்ஸில் பார்த்தேன். ஓகே சூப்பர். பார்ட்டி சேர்ந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா ரீபர்த் பண்ண முடியும், பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஒரு 20K இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ பண்ணிடுவோம். அதே 25 வரைக்கும் தாங்க பண்ணுது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 76, இங்கே ஒரு 100 பயங்கரமாக சேர்த்துட்டாங்க. இப்போ 300K அப்கிரேட்ஸ் போய் ஃபஸ்ட் டைம் 10 பண்ணியிருக்கேன். எதில் விட்டோமோ அதே பார்ட்டிக்கு வந்தாச்சு. இருந்தாலும் நம்ம போய் ஸ்லாட்டில் போய் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு ஒரு 45 இருந்தால் நல்லாயிருக்கும். அப்கிரேட்ஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். 1 2 3 4 ஒன்றே ஒரு பத்திலே வச்சுருக்கிறேன். வாங்க போவோம். நாங்கள்லாம் பட்டாபுட்டா போட்டில் எரியணும். இதையும் தாண்டியாச்சு, இங்கேயும் தாண்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் இருக்குது. கோல்ட்லேயே 250 தான். பார்த்தீங்கன்னா இங்கேயே இங்கே நிற்க முடியுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கணும். கீழே போக முடியனால நான் போயிட்டேன். இது எனக்கு வேணும். ஐயோ வச்சு போச்சு. இந்த கீழே இருக்குங்க. ஐயோ இவ்வளோ மிதக்கிறேனே. ஒன்றாச்சு ஒன்று ஐயோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 400 இருக்குது. 2 400 இருக்குங்க கைஸ். இந்த 400 எடுத்துகிட்டு போகலாம். வேறு எதுவும் இல்லை. ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அது மட்டும் 600 கைஸ். இது எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். வரட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்க அடுத்த இடத்துக்கு. இங்கே போகிறது தாங்க எனக்கு கடுப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குது. ஸ்பீட் அப்கிரேடு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்லாட்டுக்கு போனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? கிடச்சிச்சு. வேறு லெவல். இது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு ஒரு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு 5K 8Kக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வச்சு இது பார்த்தீங்கன்னா இங்கே 1 மில்லியன் வர வரைக்கும் பண்ணிட வேண்டியது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5Kக்கு வேணாம், இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். ஓகே ஒரு 7.2K. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே அந்த அசோசியேஷன் தாங்க நிறைய காசு கொடுக்குறது. 2 மில்லியனே சேர்ந்துருச்சு கைஸ். இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி 600 தான் இருக்குது. இப்போ போயிட்டு இப்படி கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள மில்லியன் வந்திருக்கும். பாருங்கள் பயங்கரமாக சேர்த்துருவாங்களே. சரி நான் போய் அப்கிரேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மில்லியன் வச்சு பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 50க்கு வந்துட்டோம். 52 வரைக்கும் வந்துச்சு கைஸ். பண்ணலாம். இருந்தாலும் நான் உனக்கு பண்ண போகிறது இல்லைங்க. ரீபேட் பண்ண கொஞ்சம் காசு இதாகும். அதான் சரி விடுங்க, தேவைன்னா ஒன்று பண்ணிக்கலாம் கைஸ். ரீபேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது இருந்தது. இங்கே தான் நான் என்னால் அப்படியே போக முடியலங்க. இப்போவும் பறந்துட்டு தாங்க இருக்கு. இதுக்கல்லையே 3Kல ஒன்று இருக்குது. இதை ஐயோ கீழே போகிற நேரத்தில்
நிஜமாக என்னால் முடியலங்க. இதையாச்சும் எடுத்து பார்ப்போம். டேக் கொடுத்துட்டே இருக்கேன். இல்லைங்க டைம் இப்போ பார்த்தீங்கன்னா முடியல, எங்கேயும் எடுக்கவே முடியல. வந்ததுக்கு ஏதாச்சும் எடுக்கலான்னா ஒன்றுமே உருப்படியாகவும் இல்லை. பார்த்திங்கன்னா நான் பேஸ்க்கு போய் நிறையா காசு சேர்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் போல. இப்போ போகிறக்குள்ளேயே ஒரு 2 மில்லியன் ஆச்சு கிடச்சிருக்கோம். இங்கே போய் ஜம்ப் பண்ணனா செம்மையாக ஜம்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்ட்டியெல்லாம் அடித்தான். இப்போ அடிக்க மாட்டான், அடிச்சிட்டான் பார்த்தீங்களா. நான் பார்த்தீங்கன்னா இது என்னது? ஓய் இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் பார்க்குறேன். கெட் பேக்னா இங்கே பாருங்கள் நமக்கு. அடடடடா இப்போதாங்க நான் பார்க்குறேன். இப்படியே வச்சு விளையாடுறதுனால இப்படி பார்க்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு பயிர் பெருசாக இருக்குன்ட்டு. போய் அப்கிரேட் போய் சென்று ரீபர்த் இது பண்ண சொல்கிறாங்களா, பண்ணிடுறேன்டா. பார்த்தீங்கன்னா அதே 10 மில்லியன். இங்கிருந்து ஒரு ட்ரேடர்ஸை கொஞ்சம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் கொடுத்து பண்ண போகிறேன். மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 60க்கு வந்தாச்சு. ஒரு 2.5K மட்டும் இருந்துச்சுன்னா இன்னொரு அப்கிரேட் பண்ண 3 கொண்டு வர முடியுது. இங்கே போனாலே கிடச்சிருச்சு. இருந்தாலும் மொத்த காசு எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னும் அப்கிரேடுக்கு போவோம். அது திரும்பியும் இருந்துருக்குறேன். ஏன்னா இங்கே பாருங்கள். ஓகே ஹாய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கான்ட்டு. பெரிய ப்ரோ பிளேயராக இருக்காங்க. இருங்க அவன் பேசி போய் பார்த்து வருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் காசு சேர்ந்துட்டு வருவேன். அவன் பேசி இதான்னு நினைக்கிறாங்க. இருந்தாங்க ஓடோட பில்லியனாக வச்சுருப்பாங்க. பில்லியனாக. இதுதான் அவனோட பெஸ்ட்டு. அவங்க ஓகே பூஸ்ட் பண்ணிடுவோம். என்ன பூஸ்ட் ஆக மாட்டேங்குது, என்னடா அது? சரி விடுங்க, பூஸ்ட் ஆனால் எனக்கு என்ன வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்க்கு போயிடுவோம். போய் நம்ம காசு எடுத்துகிட்டு போகும். பார்த்தீங்கன்னா 5 மில்லியன்லாம் வந்துருக்கு. அப்கிரேட் போய் 16 மில்லியன் வச்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஹைட்டும் 7.37 போல் 62 இருக்கும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஹைட் அதே மாதிரி ஹைட்டும் ஹைட் ஆச்சு. 62 வச்சு போக முடியும் அப்படின்னா அவ்வளோதான். வாங்க போவோம், சீக்கிரமாக போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எப்பிக் ஏரியா இருக்குதாங்க. இங்கே பாருங்கள் தரலாம் அதோட கலருக்கு மேட்சிங்காக ஒரு கூட்டமே நிற்கிது. இல்லை இந்த இடம் இல்லைங்க, கீழே இங்கே தான் என்னால் நிற்கவே முடியல. அங்கே பாருங்கள் 3Kல ஒன்று இருக்குது, எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.8K தான் இருக்கிறதுலே பெருசாக. சரி எடுத்து போவோம். இது வேறு ஏதாச்சும் இருக்குமா? சரி எடுத்துடலாம் கைஸ். பார்த்திங்கன்னா நம்மளால் 3 எடுக்க முடியும். அதனால நான் பார்த்திங்கன்னா 3 எடுத்துட்டேன். வாங்க இதுக்குள்ளேயே அந்த 3.3K தான் எடுக்கலையே நம்ம பாஸ் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் நம்மளோட ஹைட்டும் ஜம்ப் பண்ணுற ஹைட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட் அப்கிரேட் பண்ணால் போதும் கைஸ், எல்லாமே வருது. இப்போ ஒரு பல்ட்டியெல்லாம் அடிச்சுட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட்டுக்கு போயிடுவோம். பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 பேர் தான் இல்லை. அவன் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 60 மில்லியன் 17 மில்லியன்ஸ் வந்துச்சு. மேலே போகும் மாடிக்குள்ளே இல்லைங்க ஒன்றுமே இல்லை. பார்த்திங்கன்னா எங்கே அப்கிரேட் பண்ணுவோம்? ரீபர்த் இங்கே இருக்குங்க. ஓகே என்னடா காசு தீர்ந்து போச்சு கைஸ். பார்த்திங்கன்னா இது இங்கே வச்சுட்டு கொஞ்சம் அப்கிரேட் ஒரு 10K. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது இங்கே வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்கிரேட் தான். இங்கே பாருங்கள் டைமண்டுங்கிறதுனால ப்ளூ கலரில், அதனால இங்கே பாருங்கள் 100K அவ்வளோதாண்டா. அதுவே நமக்கு பார்த்திங்கன்னா காசு நிறையா சேர்த்து கொடுத்துரும். நெக்ஸ்ட் இங்கே போய் இதை வச்சுட்டு ஒரு 1 மில்லியனுக்கு இதில் அப்கிரேட் பண்ணி விடுவோம். இது ஒரு 42K கைஸ். இதுக்குள்ளேயே அந்த 100K தான் மாசாக இருக்கும். இப்போ பாருங்கள் அங்கே போகுமா 10 மில்லியன் அதுக்குள்ள சேர்த்துருக்கு. ரைட்டு பார்த்திங்கன்னா 20 மில்லியன் நம்ம போய் அப்கிரேட்டில் போய் அப்கிரேட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 98 வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று தேவைப்படுது. பார்த்திங்கன்னா போய் காசு எடுக்கணும். ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. எதுக்கு நம்ம பெஸ்க்கே வந்துருக்காங்க. இதுன்னு ஒரு கிரிஷ் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணுடா 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க பஸ். ப்ளீஸ் நம்ம போய் கீழே போய் மற்ற வேலையை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் காசு எடுப்போம். நானும் பார்த்திங்கன்னா இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முக்கால்வாசி நேரம் காசு எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தேன். இது ஒன்று 70 சேர்ந்தாச்சு. உடனே அவங்க ரீபேட் பண்ண சொல்லுவாங்க. போங்க கைஸ், நாங்களாம் ஒன்று ரீபேட் பண்ணுறதே இல்லை. ரீபேட்க்கு எவ்வளோ வரலையில் வேணுமா? அது வேணா எடுக்க மாட்டோம்ப்பா. ஓகே கைஸ் ஓகே. வாங்க இன்னும் எவ்வளோ முடியுமோ கீழே போவோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டோம். பாருங்கள் ஒரு 4.4 இருக்கேன். அவனை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வேறு எவனும் இல்லை. நான் போயிட்டு வருவேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அதை விட கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெஜெண்டரி
இங்கெல்லாம் என்னால் நிற்கவே முடியாது. நான் பார்த்தீங்கன்னா கீழே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லெஜெண்டரிஸா இங்கே பாருங்கள், ஒரு இங்கே 24Kலாம் இருக்காங்க. இது கீழே முத்தி. ஓகே கைஸ், ஓகே கீழே என்னால் தரையில் கூட டச் பண்ண முடியலங்க. ஓகே நான் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போய் ஆகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கேயும் மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் வரணும்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா அப்கிரேட்ஸ் வேணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகணும். இங்கே தான் நம்மளால் நிற்க முடியல. ஏன்னா இங்கே ஒரு 3K கொண்டு இருக்கு. எடுத்தாச்சு. ரெண்டுமே புரு பார்த்தாட்டு தருவாங்க. ஐயா பாட்டு வேறு பார்த்தாலா சரி வேறு என்ன இங்கே இருக்கிறதே பெருசுனா அந்த 2.4 அவ்வளோதான். 3 வகையான குறுக்குறு பார்த்தோம்னு போய் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஓகே கேஸ், இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளைக்கான வேலை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் ஒன்றே உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ போய் 3 மில்லியனுக்கு இந்த 3 பிரைண்டாட்டியும் பண்ண போகிறாங்க அப்கிரேடு. அவங்க ஸ்டார்ட் போயிடும். உடனே ஒன்று மட்டும் சாப்பிடுது. ஏதாச்சும் ஒன்று எடுத்துடலாமா? இதெல்லாம் எடுத்துங்க இருக்குது. டைலர் ஸ்டீவு இங்கேருந்தே சேல் பண்ணலாமா? சரி வருங்க, இங்கே வச்சுட்டு சேல் பண்ணிடுவாங்க. சேல் பண்ணி கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அது 8000 5000 கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். இப்போ போய் இதுக்கு ஒரு அப்கிரேடு முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு 200K வச்சு அப்கிரேட் பண்ணிட்டேன். இன்னும் மொத்தமாக காசு கலெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா 15K சேர்ந்துருச்சு. 15 மில்லியன். ஓகே, இங்கே பாருங்கள் 135 1 மில்லியன். ஃபஸ்ட் டைம் 100 மில்லியன் சேர்த்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ மில்லியன் இருக்குது. போய் இது ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண போகிறோங்க. கடைசியாக ஒரே ஒரு லீவ் பட் மட்டும் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம போய் அதுக்கு தேவையான அந்த தரலையில் அதை எடுத்துகிட்டு வரேன். ஓகே கேஸ், வாங்க நம்ம கீழே போய் அந்த தரலையில் ப்ளூவில் தான் இருப்பான். இதெல்லாம் இருப்பாங்க தரலையில் தரலாம். ஓகே வாங்க மேலே போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எப்பிக் வரைக்கும் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேங்க. ஓகே கேஸ், இது பார்ட் 2 என்ன சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். பார்த்தீங்கன்னா ரீபர்த் கொடுக்கலாமா? ரீபர்த் கேட்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா 80 கேட்குறாங்க. ஏன்னா 80க்கெல்லாம் நான் எங்கேருந்து போகிறது? பார்த்தீங்கன்னா காசு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மல்டிபிள் ஆகிட்டுருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா சும்மா தான் அப்கிரேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த 80 இப்போவே சேர்ந்துச்சுன்னா இன்னொரு இது மட்டும் பண்ணணும்னு நான் வாங்கிட்டுருக்கேன். 70 சேர்ந்துருச்சு கைஸ். 75 சேர்ந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த ரீபர்த்துக்கு தேவையான பிரைண்டாட்டும் இருக்குது. அது மட்டும் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு 37 மில்லியன் இருக்குங்க. மேலே போய் ஒரு பிரைண்டாட் போடுற முடியும் மறந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து 50 மில்லியன் கொடுத்துருக்கு. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இப்போ போய் அப்கிரேட் பண்ணுறோம்டா. 1 2 3 கைஸ். இன்னும் 2 வேணும் தாங்க. 2 அந்த 2 மட்டும் கிடச்சிச்சின்னா அவ்வளோதான். எவ்வளோ மில்லியன் பார்க்க மாட்டேன். இருங்க அப்கிரேட் போய் பண்ணி வேண்டியதான். 28 மில்லியன் மட்டும் வேலை போதும் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து போய் அப்கிரேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீபர்த். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நல்ல வீடியோ சந்திப்போம். உங்களோட கதை நான் உங்கள் பை கடைசி நேரத்தில் தீபாவளியை கொண்டாட பண்ணிக்கலாம். ஸோ பை.